ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா? அது அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட 2-3 சிஸ்டர் ரிப்பீட்டடாக கமெண்ட்டில் கேட்குற ஒரு சில கொஷின் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றப்போ, நானும் என்னுடைய கணவரும் உறவில் ஈடுபடும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு லீக் ஆகிடுது. ஸோ அதனால தான் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலையான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் இந்த கமெண்ட்டை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு 1 இயர் டிலே ஆகுது, ஒரு 2 இயர்ஸ் டிலே ஆகுதுன்றப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக இது இருக்கும், இந்த டவுட் இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு பாப்பா தள்ளி போகுது, இதனால தான் நிற்காமல் போகுதுன்ற ஒரு குழப்பம் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்றப்போ எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும், எல்லாம் தெளிவாக சொல்லிடுறாங்க. அதாவது கணவன் மனைவியும் இணையும் நேரத்தில் உங்களுக்கும் கணவருக்கும் கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். ஆண்களுக்கு லீக் ஆகுதுன்றது எல்லா பெண்களுக்கும் தெரியும், ஆனால் பெண்களுக்கும் லீக் ஆகும். அந்த இடத்துல ஒரு குழகுழப்பு தன்மை ஏற்படுங்க. இந்த லீக்கேஜ் ஆகுறதுன்றது செமன், அது வாட்டர் நார்மல் கலரில் இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் கணவன் மனைவி உறவில் ஈடுபட்ட உடனே அந்த விந்தணுக்கள் கருப்பைக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அந்த வெளியே நீங்கள் படுத்து கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வர்றது என்னென்னா அது வரையும் தண்ணி மட்டும்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. விந்தணுக்கள் தேவையான விந்தணுக்கள்லாம் உள்ளே போயிட்டுருக்கும், வெளியே வர்றது வெறும் தண்ணி மட்டும்தான். இப்போது ஆணோட விந்தணுக்கள் உள்ளே போகும்போது வெறும் 1-2 மட்டும் போகாது, லட்சக்கணக்கில் உள்ளே போகும், சரிங்களா? அது லட்சக்கணக்கில் உள்ளே போகிறப்போ ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஒரு ஸ்டேஜும் தாண்டி 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 கருப்பைக்குள்ளே கிட்ட போய் கருமுட்டையோடய நினச்சி கருவாக உருவாது. மற்றதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியே வர ஆரம்பிக்கிறது தான் இப்போ நம்ம நைட்டு கூட ஒன்றா இருந்திருப்போம். நைட்டு ஒன்றா இருந்திருந்து காலை டக்குன்னு எழுந்து வரம்போ கூட டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு லீக் ஆகிடும். இது மாதிரி நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நடக்கும். இது நார்மல் தான், இது பயப்பட ஒரு அவசியம் கிடையாது. இது விந்தணுக்கள் கிடையாது, இது வெறும் தண்ணி தான், சரிங்களா? சரி, முக்கியமாக விந்தணுக்கள் உள்ளே போயிட்டோம், வாட்டர் மட்டும்தான் வெளியே வரும்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்றப்போ ஒன்றா இருந்த ஆஃப்டர் 15 மினிட்ஸ் தயவு செஞ்சு டாய்லெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு வாஷோ எழுந்துக்கவே கூடாது, எந்த வாக்கிங்கும் பண்ணவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது, காலை தரையில் வைக்கக்கூடாது. 2 கால்களும் கொஞ்சம் மேலே பொசிஷன் ஹையில் உயர்த்திய நிலையில் தான் வைக்கணும், சரிங்களா? காலை அதாவது செவத்துலையோ இல்லை 2 பில்லோ வச்சோ அது மேலே தூக்கி தான் வைக்கணுன்றது சொல்கிறேன். அதே மாதிரி எந்த ஒர்க்கும் செய்யவே கூடாது. ஒரு 1/2 hour ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும், சரிங்களா? முக்கியமாக பெட் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நிறைய பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 மணிக்கு எழுந்து ஏர்லி மார்னிங்கில் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 3 o'clock ஒன்றா இருக்குன்றப்போ 4, 5, 6, ஒரு 5:30க்கு எழுந்துனா கூட உங்களுக்கு 2 hours ரெஸ்ட் கிடைக்கிது இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் பொழுது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சில பேர் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக ஒன்றா இருக்கும் பொழுது பெண்கள் ஒரு விருப்பமே இல்லாமல் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லீக் ஆகாது. அவங்களுக்கு அந்த லீக் ஆகலைன்னா அவங்க உறவில் ஈடுபடும் பொழுது அந்த உறுப்பு பெருசாகாது, தளர்வு கொடுக்காது. ஸோ இதனால் கூட நல்லா நீங்கள் ரொம்ப பாப்பா பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நார்மலாக இருங்க. குழந்தை நிற்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நிற்பாங்க. நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப போட்டு எதுவும் யோசிக்காதீங்க. எல்லாமே கரெக்டான நேரத்தில் நடக்கும். எதுவுமே நம்ம கையில் கிடையவே கிடையாது. அதுவும் குழந்தைன்றது கடவுளாக பார்த்து கொடுக்கறதுனால தயவு செஞ்சு உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? முக்கியமாக நீங்கள் உங்கள் பீரியட் சரி பண்ணிவிடுங்க. ஆண்களுக்கு விந்தணுக்கள் ப்ராப்ளமாக இருந்தால் ஒரு சில ஃபுட்டு ரெகுலராக எடுத்தோன்றப்ப அந்த விந்தணுக்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு பிடிச்சதாச்சும் வேறு ஏதாச்சும் விஷயத்தில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்றப்போ உங்களோட மனசு வேறு எதுலையாச்சும் கவனம் செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாப்பா நின்றுவாங்க. எப்போவுமே நீங்கள் நல்லது மட்டுமே நினைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.